வணக்கம். நான் இன்றைக்கி பனானா மில்க் ஷேக் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு ஐஸ் கட்டி ஆக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 5 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். சுகரு, அப்புறம் 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 250 ml எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் பனானாவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பூஸ்ட் பாக்கெட்டு 2 பாக்கெட்டையும் கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். பூஸ்ட்டு தவிர வேறு எந்த பவுடரும் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது. பூஸ்ட் மட்டும்தான் அந்த ஃப்ளேவரை கொண்டு வரும், வேறு எதுவும் வராது. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நம்ம 750 ml பால் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 10 ஸ்பூன் சுகர் கரெக்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ணினா ஒரிஜினல் டேஸ்ட் கரெக்டாக வராது. சுகர் மட்டும்தான் இது நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த ஜூஸுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பால் பாக்கெட்டை கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம சேர்த்துக்கிடலாம். இது எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்கும்னு கேட்டிங்கன்னா பாதி பால் பாதி ஐஸ் கட்டி மாதிரி, பாதி உறைஞ்சும் பாதி உறையாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பாதி பால் விழுந்துருச்சு. உள்ளே நான் அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உள்ள நின்றுருக்கு. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஐஸ் கட்டி ஆயிடுச்சு அந்த பால். இதோட ஸ்பெஷலே இதுதான். பாலை ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் ஆக்கி இந்த ஜூஸ் பண்ணுறது தான் நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோட ஜில்லுண்டு நல்லாயிருக்கும். சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குல்ல, இந்த டைமில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சுகரை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இப்போ தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கிடலாம். பால் வேணும்னாலும் அது கூட சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோடு இருக்குது. நல்லா மிக்சியில் போட்டு அடித்ததுமே எடுத்து ஜில்லுன்னு இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பிட்டா அப்படி ஒரு